இந்த வீடியோல வீல்மேன்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம கார்லயே வச்சு சுத்திட்டு இருக்கான் ஹீரோ. கடைசியில அதை யார்கிட்ட கொடுத்தாங்கிறது தான் கதை. இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு கேரேஜ்ல இருந்து காரை பிக்கப் பண்றதுக்காக போறான் ஹீரோ. அன்னைக்கு நைட் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு குரூப் பிளான் பண்ணிருக்கு. அந்த பேங்க் ராபரிக்கு கார் டிரைவரா இவனை புக் பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்து கார் ரேசர்ங்கிறதுனால அவனோட ஃப்ரெண்டு கிளேங்கிறவன் தான் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கான். காரை எடுத்துட்டு இன்னும் 2 பேரை பிக்கப் பண்ண போற வழியில கிளேக்கு கால் பண்ணிக்கிட்டே போறான் ஹீரோ. 2-3 தடவை கால் பண்ணியும் அவன் போன் அட்டன் பண்ணல. பணத்தை கொள்ளையடிச்ச பிறகு அவங்களை எங்க டிராப் பண்ணணுங்கிற லொகேஷனை கிளே அவனுக்கு இன்னும் சொல்லல. அதனால அவனும் கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே போறான். அந்த சமயத்துல அவனோட பொண்ணு கேத் கால் பண்ணி அன்னைக்கு நைட் ஒரு மியூசிக் பார்ட்டிக்கு போறதா சொல்றா. ஆனா எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இரு, நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்றான் ஹீரோ. அதனால அவளும் கோபமா போனை வச்சிடறா. வழியில 2 பேரை பிக்கப் பண்ணிக்கிட்டு போகும்போது அவங்கள ஒருத்தன் ஹீரோவோட பேர் என்னன்னு கேக்குறான். நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, உன்னெல்லாம் யாருன்னே தெரியாது, அதனால பேரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான் ஹீரோ. அவங்க கொள்ளையடிக்கிற பேங்குக்கு வந்த உடனே மத்த 2 பேரும் கொள்ளையடிக்க உள்ள போறாங்க. அந்த சமயத்துல ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல நம்பர்லாம் இல்ல, அவுட் ஆஃப் ஏரியான்னு மட்டும் வருது. ஆப்போசிட்ல பேசுறவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். ஹீரோவும் எனக்கு தெரியும், நீ தானே இந்த ராபரிய பிளான் பண்ண ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு கிளே எனக்கு டிராப் லொகேஷனை கொடுக்கல, எங்க டிராப் பண்ணணும்னு கேக்குறான். மத்த 2 பேரும் எங்கன்னு ஹேண்ட்லர் கேட்க அவங்க 2 பேரும் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ள போயிட்டாங்கன்னு சொல்றான் ஹீரோ. உடனே அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியும், வேர் ஹவுஸ்ல நடந்த ஃபயருக்காக 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்க, உனக்கு நிறைய கடன் இருக்கிறதும் எனக்கு தெரியும், இதனாலதான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு அந்த ஹேண்ட்லர் சொல்ல இவ்வளவு டீடைல்ஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறான் ஹீரோ. நீ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், என்னோட கால் தவிர வேற எந்த காலையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொள்ளையடிச்சிட்டு வந்த பிறகு பணத்தை கார்ல வச்சதுக்கு அப்புறம் அவங்கள அங்கேயே விட்டுட்டு காரை எடுத்துட்டு வர சொல்றான் ஹேண்ட்லர். ஆனா அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல அந்த சமயத்துல அந்த 2 பேரும் பேங்க் கொள்ளையடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள டிராப் பண்ண உடனே உன்னை கொல்ல சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க உன்னை கண்டிப்பா கொன்றுவாங்க, அதனால பணத்தை வச்ச உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடுன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அவங்க பணத்தை காருக்கு பின்னாடி வச்சுட்டு ஏறதுக்காக வர்றாங்க. உடனே ஹீரோ அவங்கள விட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எதுக்காக ராபரிய பிளான் பண்ணனவனே அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வர சொல்லி சொல்றான்னு புரியாம இருக்கான். மறுபடியும் கிளேக்கு கால் பண்றான். ஆனா இப்பவும் அவன் அட்டன் பண்ணல. அவன் அட்டன் பண்ணாதனால இங்க பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே கால் பண்ணுன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அப்போ ஹேண்ட்லர் கால் பண்ண பணத்தை எங்க போய் கொடுக்கணும்னு கேக்குறான் ஹீரோ. ரொம்ப அவசரப்படாத, எனக்கு இன்னொரு வேலை நீ செய்யணும்னு அவன் சொல்ல கிளே எங்க அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றான் ஹீரோ. இப்போ எந்த இடத்துல இருக்கான்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு பணம் இருக்குதுங்கிறத எண்ணி சொல்றான் ஹேண்ட்லர். அவனும் கண்ணை எடுத்துக்கிட்டு பின்னாடி போய் பணத்தை எண்ணிட்டு $2,00,000 இருக்குதுன்னு சொல்றான். நீ சரியா எண்ணினியான்னு ஹேண்ட்லர் கேட்க நான் சரியா தான் எண்ணினேன், சின்ன வேல்யூ நோட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் எண்ணலைன்னு சொல்றான் ஹீரோ. மறுபடியும் போய் அதையும் சேர்த்து எண்ணிட்டு கரெக்டான வேல்யூவை சொல்ல சொல்லி ஹேண்ட்லர் சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம மறுபடியும் பணத்தை எண்ண போறான். பின்னாடி இவனை யாராவது நோட் பண்றாங்களான்னு பார்த்துட்டு பணத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் 2 வீலர்ல வந்து இவனை நோட் பண்ணிட்டு போறான். கவுண்ட் பண்ணிட்டு வந்து $2,30,000 இருக்குன்னு அவன் சொல்ல மறுபடியும் கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான் ஹேண்ட்லர். அதனால எங்க போறதுன்னு தெரியாம காரை எடுத்துட்டு சிட்டிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான் ஹீரோ. அந்த சமயத்துல அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. ஆனா ஹீரோ அந்த கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறான். அந்த கால் அட்டன் பண்ணாதனால நீயும் கிளேவும் சாக போறீங்கன்னு சொல்லி அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அப்போ ஹேண்ட்லர் கால் பண்ணி சேண்ட்லர் ஸ்டேஷன்ங்கிற இடத்துக்கு போக சொல்றான். அவன் பேசிட்டு இருக்கும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர வேற யாராவது கால் பண்றாங்களான்னு கேக்குறான். ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். சேண்ட்லர் ஸ்டேஷன் தான் டிராப் லொகேஷனான ஹீரோ கேட்க ஃபர்ஸ்ட் அங்க போற வழியில எந்த காலையும் அட்டன் பண்ணாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் ஹேண்ட்லர். அந்த கால் கட் ஆன உடனே அவனோட பொண்ணு கேத் கால் பண்றா. நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ல இந்த வாரம் நீ என் கூட தான் இருக்கணும், அடுத்த வீக்கெண்ட்ல அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்றான் ஹீரோ. நீங்களும் வீட்டுல இல்ல, என்னையும் வெளியே போக கூடாதுன்னு சொல்றீங்க, நான் எப்படி இங்க இருக்கிறதுன்னு அவ சொல்லும் போது இப்ப எனக்கு பேச டைம் இல்ல, அப்புறம் பேசலான்னு ஹீரோ சொல்ல வேற எதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா கேத். அவன் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் கார் யூ டர்ன் போட்டு அவன் கார் பின்னாடியே வருது. அவனோட காரை தான் ஃபாலோ பண்ணி வராங்களான்னு பயத்தோடயே சைட்லயும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டே வரான் ஹீரோ. ஆனா அந்த கார் அவனை தாண்டி போயிருது. அப்பதான் ஹீரோவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்போ கிளே கால் பண்றான். அவன்கிட்ட ஹீரோ இவ்வளவு நேரமா காலை அட்டன் பண்ணாம என்ன பண்ணுன, சேண்ட்லர் அவங்க 2 பேர்த்தையும் பேங்க்லயே விட்டுட்டு வர சொல்லிட்டான், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறான். இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாத கிளே அவங்க 2 பேரையும் எதுக்காக அங்க விட்டுட்டு வந்த, அவங்க என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு நீ அந்த பணத்தை டிராப் லொகேஷன்ல போய் கொடுத்துட்டியான்னு கேக்குறான். நீ தான் எனக்கு டிராப் லொகேஷனே கொடுக்கலையேன்னு ஹீரோ சொல்ல டிராப் லொகேஷன் எனக்கே தெரியாது, உனக்கு தான் ஒருத்தர் கால் பண்ணி சொல்லுவான்னு கிளே சொல்ல ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் பேங்க்லயே விட்டுட்டு வர சொல்றான், அவனோட கால் தவிர வேற எந்த போன் காலையும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இன்னொருத்தன் உன்னையும் என்னையும் சாகடிச்சிருவேன்னு மெசேஜ் அனுப்புறான், நீ என்ன இதுல மாட்டி விட்டுட்டேன்னு ஹீரோ அவன் கிட்ட கோபமா சொல்ல டிராப் லொகேஷனை கேட்டுட்டு கால் பண்றேன்னு சொல்லி கிளே போனை வச்சிடறான். அப்போ கேத் கால் பண்ணி நீங்க கோபமா இருக்கிறப்போ என்னால பேச முடியாது, அதனாலதான் இப்போ கால் பண்ணேன், அவனோட ஃப்ரெண்டு ரயான் அங்க இருக்கான், 2 பேரும் கொஞ்ச நேரம் படம் பார்க்க போறதா சொல்றா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு ரியானா அவனோட வீட்டுக்கு போக சொல்றான். ஹீரோ சேண்ட்லர் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல
பக்கத்துல வந்த உடனே ஹேண்ட்லர் கரெக்டா கால் பண்ணி அவனுக்கு வழி சொல்றான். ஹீரோ பக்கத்துல போயிட்டாங்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தெரியல. இங்கதான் பணத்தை கொடுக்கணுமான ஹீரோ கேட்க, இங்க நீ பணத்தை கொடுக்க போறதில்ல, இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான் ஹேண்ட்லர். என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அதே ரோட்ல கடைசி வரைக்கும் போன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் ஹேண்ட்லர். ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த பணத்தை கொடுத்துட்டு ட்ரக்ஸை வாங்கிட்டு வரணுங்கிறது. அவனோட காரை பார்த்து 2 பேர் வர, ஹீரோ உடனே காரை திருப்பிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்போ கால் பண்ற கிளே கிட்ட என்ன ட்ரக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க, ஆனா என்னாலலாம் அது பண்ண முடியாது, அதனால திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன விட்டு வேற யாரையாவது வந்து இந்த காரை எடுத்துட்டு போக சொல்லி சொல்றான் ஹீரோ. அப்போ கிளே ஜெஃப்ரின்னு ஒருத்தன் பேரை சொல்லி அவன் தான் இந்த வேலையை கொடுத்ததா சொல்றான். அவனை எனக்கு தெரியும், அவன் வெஸ்டர்ன் குரூப்போட ஆளுன்னு சொல்றான் ஹீரோ. சரி, அந்த காரை என்கிட்ட கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன்னு கிளே சொல்ல, என்னாலலாம் நீ இருக்கிற இடத்துக்கு காரை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு யாரு இந்த வேலையை கொடுத்தானோ அவனோட பேரையும் நம்பரையும் அனுப்ப சொல்றான். அதெல்லாம் சொல்ல முடியாது, அது யாரா இருந்தா உனக்கு என்னன்னு அவன் கேட்க, அந்த வெஸ்டர்ன் குரூப் ஆளுங்க என்னதான் துரத்துறானுங்க, நான் தான் இப்போ பிரச்சனையில இருக்கேன்னு சொல்றான் ஹீரோ. மறுபடியும் அவனோட போன் நம்பர் கேட்க, நீ அவங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு போறதா அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு கிளே சொல்றான். அப்படி எதுவும் சொல்லிடாதுன்னு ஹீரோ சொல்ல, கிளே காலை கட் பண்ணிடுறான். அதனால சீட்டான ஒருத்தனுக்கு கால் பண்றான் ஹீரோ. ஆனா அவன் கால் அட்டன் பண்ணாதனால, நான் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டேன், உடனே கால் பண்ணுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அப்பதான் ஒரு 2 வீலர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரதா கவனிக்கிறான். அந்த சமயத்துல கால் பண்ற ஹேண்ட்லர் கிட்ட, நான் இந்த பணத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு எங்கன்னு சொல்றேன், அங்க போய் எடுத்துக்கோ, மறுபடியும் நீ கால் பண்ணாலோ மெசேஜ் அனுப்பினாலோ இந்த பணத்தை எரிச்சிருவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அந்த 2 வீலர் அவனோட காரை தான் ஃபாலோ பண்ணதான்னு செக் பண்றதுக்காக காரை ஒரு இடத்துல நிறுத்துறான். அந்த பைக்கும் பின்னாடியே நின்றுது. உடனே காரை வேகமா மூவ் பண்ணி சடனா ஸ்டாப் பண்றான். அந்த 2 வீலரும் அதே மாதிரி வந்து நிக்குது. அவனை தான் அந்த 2 வீலர் காரை ஃபாலோ பண்றான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளேக்கு கால் பண்ற ஹீரோ, என்னாலலாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, உடனே அவனோட நம்பரை அனுப்ப சொல்லி சொல்றான். ஆனா கிளே அதுக்கு முடியாதுன்னு சொல்ல, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், திரும்ப கால் பண்றேன்னு கோபமா சொல்லி போனை வச்சிடறான் ஹீரோ. அந்த சமயத்துல அவனோட வைஃப் ஜெசிகா கால் பண்றா. இப்போ என்னால உன் கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அவன் நிலைமை தெரியாம மறுபடியும் அவனோட வைஃப் கால் பண்ணி, கேத் எனக்கு கால் பண்ணா, அவளை தனியா வீட்டுல விட்டுட்டு போயிருக்க, அடுத்த நாள் வந்து கேத்து அவளோட கூட்டிட்டு போக போறதா சொல்றா. எதுவும் திருப்பி பேசாம பின்னாடி இருக்கிறவனையே நோட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ அந்த கால் கட்டான உடனே கன்னை எடுத்து அந்த 2 வீலர் காரங்கிட்ட காட்டிட்டு காரை மூவ் பண்றான். 2 வீலர் காரனும் ஃபாலோ பண்றான். கிளேக்கு கால் பண்ற ஹீரோ கிட்ட, நான் யாரோட நம்பரும் தர முடியாது, நீ உடனே சாண்ட்லர் ஸ்டேஷனுக்கு திரும்ப போய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வர சொல்றான். உடனே ஹீரோ, நான் அங்க போனதா உன்கிட்ட சொல்லவே இல்ல, உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அதுக்கு கிளே, நீ என்ன சொல்றேன்னு கேட்க, நீ தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ பார்ல தானே இருக்கேன்னு கேட்டுட்டு அங்க வரேன்னு சொல்றான். நடுவுல சீட்டாங்கிறவனுக்கும் கால் பண்ணிக்கிட்டே போறான். ஆனா அவனும் போனை அட்டன் பண்ணாமையே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல காரை நிறுத்துறான். அந்த சமயத்துல அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் கிளேயை கொண்டுட்டு அப்புறம் உன்னை கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், அந்த கார்ல இருக்கிறது என்னோட பணம்னு மெசேஜ் அனுப்புறான். பின்னாடி ஃபாலோ பண்ணி வரவன் தான் இந்த மெசேஜ் அனுப்புனானாங்கிற டவுட்ல கன்னை எடுக்கிறான் ஹீரோ. அந்த சமயத்துல ஹேண்ட்லர் கால் பண்ணி, நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல, அதுக்காக நீ அனுபவிக்க போறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 2 வீலர் காரை முன்னாடி வந்து ஹீரோவை ஷூட் பண்றான். உடனே ஹீரோ வேகமா அங்கிருந்து கிளம்ப 2 வீலர் காரனும் ஃபாலோ பண்றான். இவனும் வேகமா போக 2 வீலர் காரனும் ஷூட் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா ஒரு டர்னிங்ல திரும்பும் போது நின்னுட்டு இருக்கிற ஒரு கார் மேல இடிச்சு அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் எந்திரிக்கவே இல்ல. ஹீரோவும் காரை நிறுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். நேரா கிளே இருக்கிற பாருக்கு போற ஹீரோ அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வரான். அப்ப அன்னோன் நம்பர் காரன் கால் பண்றான். இது யாருன்னு கிளே கிட்ட கேட்டுட்டு, இந்த காரையும் பணத்தையும் எரிக்க போறேன்னு சொல்றான் ஹீரோ. நீ என்னோட பேங்க் ராபரி பிளானையே கெடுத்துட்ட, உன்னையும் கிளேவையும் உயிரோடவே விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குற ஒருத்தன் இவங்கள பார்த்து ஷூட் பண்றான். அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போற வழியில அவன் யாருன்னு கேக்குறான் ஹீரோ. அவன் வெஸ்டர்ன் குரூப்போட ஆளுன்னு சொல்றான் கிளே. கடைசியில ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு உண்மையை சொல்லு அவன் யாருன்னு கேக்குறான். கடைசியில கிளேவும் உண்மையை சொல்றான். அந்த சிட்டில ஃபில்லின்னு இன்னொரு கேங் இருக்கு. 2 பேர்ல யாரு பெரிய ஆளுங்கிறதுல வெஸ்டர்ன் கேங்கும் ஃபில்லி கேங்கும் போட்டி இருக்கு. ஹேண்ட்லருங்கிறவன் ஃபில்லி கேங்கோட ஆளு, அன்னோன் நம்பர் காரன் தான் வெஸ்டர்ன் கேங்கோட ஆளு. இப்போ கார்ல இருந்து இறங்கி அவங்கள ஷூட் பண்ணதும் ஃபில்லி கேங்கோட ஆளு தான். அவங்க தான் கிளேக்கு நிறைய பணத்தை கொடுத்து வெஸ்டர்ன் கேங் பேங்க் கொள்ளையடிச்ச உடனே அந்த பணத்தை ஃபில்லி கேங்க்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் வெஸ்டர்ன் கேங் ஃபில்லி கேங் கிட்ட தோத்ததா இருக்கும். ஆனா ராபரியை பிளான் பண்ணது வெஸ்டர்ன் கேங் தான். இதை கேட்கிற ஹீரோ, என்ன வச்சு ஒரு கேங் வாரியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை நான் இப்ப சரி பண்ணணும். நான் ஜெயில இருக்கும்போது வெஸ்டர்ன் கேங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க போறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா நான் அந்த பணத்தை கொண்டு போகலைன்னா ஃபில்லி ஆளுங்க என்ன கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றான் கிளே. ஆனா ஹீரோ அதை தடுக்க அவன் மேலேயே குண்டு பாஞ்சு கிளே இறந்துடுறான். வேற வழி இல்லாம அவனை அங்கேயே கீழே தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் ஹீரோ. கண்ணாடி ஃபுல்லா ரத்தமா இருக்கு.
இருக்கு. அதனால ஒரு இடத்துல காரை நிறுத்தி கண்ணாடியை தொடச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு போறான். அப்போ ஃபில்லி கால் பண்றான். அதாவது ஹேண்ட்லரா இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவன் ஃபில்லி தான். அவன் ஹீரோ கிட்ட நான் உன்னை தெரியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்படின்னா உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரியும்னு அர்த்தம். நீ ஜெயிலுக்கு போனதும் தெரியும்னு சொல்லிட்டு நீ உன்னோட குடும்பத்துக்காக நான் சொல்றத பண்ணியே தான் ஆகணும். உனக்கு வைஃபும் ஒரு பொண்ணும் இருக்காங்கல்லன்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ அந்த காலை ஹோல்டுல போட்டுட்டு அவனோட பொண்ணுக்கு கால் பண்றான். அவ காலை அட்டன் பண்ண உடனே அவளையும் ரியானையும் உடனே வீட்டை விட்டு கிளம்ப சொல்றான். ஆனா ரியான் 9 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பிட்டான்னு கேத் சொல்ல உடனே அவளை காரை எடுத்துக்கிட்டு அவளோட அங்கிள் வீட்டுக்கு போக சொல்றான். எனக்கு 13 வயசு தான் ஆகுது, நான் கார்லாம் ஓட்டக்கூடாதுன்னு அவ சொல்ல நீ ஏற்கனவே கார் ஓட்டி இருக்க, பயப்படாம எடுத்துட்டு வான்னு சொல்றான். அப்புறம் அவனோட வைஃப் ஜெசிகாக்கு கால் பண்ணி உடனே போய் கேத்த அவ கூட கூட்டிட்டு போக சொல்றான். ஆனா இப்போ நைட் ஆயிருச்சு, நாளைக்கு தான் போய் கூட்டிட்டு வர முடியும்னு அவ சொல்ல இல்ல உடனே போகணும்னு சொல்றான் ஹீரோ. அந்த சமயத்துல யாரோ வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போக டோரை ஓபன் பண்ணாதன்னு சொல்றான் ஹீரோ. ஆனா அவன் சொல்றத கேட்காம அவ போய் டோரை ஓபன் பண்ண ஃபில்லியோட ஆளுங்க அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு தலையில கை வச்சு உட்காந்துருக்கான் ஹீரோ. அந்த சமயத்துல ஃபில்லி கால் பண்றான். நீ பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலைன்னா உன்னோட வைஃபை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ வெஸ்டர்ன் கேங் லீடர் கால் பண்ண அந்த காலை அட்டன் பண்ற ஹீரோ நான் உன்னோட பணத்தை தூக்கிட்டு எங்கேயும் ஓடல, ஃபில்லி என்னோட வைஃபை கடத்தி வச்சுட்டு பணத்தை கேட்கறான்னு அவன் சொல்ல பணம் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது, இப்ப நீ தான் அவனை மிரட்டுற இடத்துல இருக்க, இதை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோன்னு வெஸ்டர்ன் கேங் லீடர் சொல்ல அவன் என்னோட பொண்ணையும் தேடிட்டு இருக்கான், அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான் ஹீரோ. அப்போ அவன் இது வெறும் $2 லட்சம் இல்ல, வேற ஒருத்தருக்காக நான் இந்த ராபரிய பண்ணி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு இருக்கேன். கிளே தான் ஃபில்லி கேங்கையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த பொண்ணும் ஃபில்லி கைக்கு போனா அவன் தான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்த மாதிரி ஆகும். அப்புறம் இந்த சிட்டிலேயே அவனோட கேங் தான் பெருசுங்கிற மாதிரி பேர் வந்துடும். அது மட்டும் இல்லாம என்னையும் என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் விட மாட்டாங்க. அதனால இந்த பணத்தை நீ என்கிட்ட கொண்டு வா, உன்னையும் உன்னோட ஃபேமிலியையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்றான் வெஸ்டர்ன் கேங்கோட லீடர். நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் இருக்குன்னு ஹீரோ சொல்ல அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறதுக்காக ஃபில்லிய ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றான் கேங் லீடர். மறுபடியும் ஃபில்லியோட காலை ஹீரோ அட்டன் பண்ண இவ்வளவு நேரம் என் கால் அட்டன் பண்ணாம வேற யார் கூட பேசிக்கிட்டு இருந்த, உன்னோட வைஃபை கொல்ல போறேன்னு அவன் மிரட்ட உன்னோட பணம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான் ஹீரோ. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கால் பண்றான் ஃபில்லி. அவன் கிட்ட பணத்தை கொண்டு வர இடத்த சொல்லிட்டு வெஸ்டர்ன் கேங் லீடருக்கும் அந்த இடத்த கால் பண்ணி சொல்லிடுறான். நாங்க அங்க வர்ற வரைக்கும் அவனை அங்க இருந்து போகாத மாதிரி பாத்துக்கோ, அதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றான் வெஸ்டர்ன் கேங் லீடர். சரின்னு அவனும் போய்கிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு கார் வந்து அவன் கார் மேல இடிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குறவன் ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் திருப்பி ஷூட் பண்ண அவன் மேல குண்டு பட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா காரை ஸ்டார்ட் பண்ணின உடனே அவனும் இறந்துடுறான். அவனோட காரும் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற கார் மேல இடிச்சு நிக்குது. ஹீரோவும் அவன் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறான். அவன் எப்படி காரை கரெக்டா கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுக்கிட்டே வர ஹீரோ ஒரு இடத்துல காரை நிறுத்தி பேக்கை செக் பண்றான். அப்பதான் ஒரு பேக்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறத பார்த்து அதை வெளியே தூக்கி போடுறான். மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு காரை அங்கேயே விட்டுட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போறான். போறப்போ அந்த காருக்குள்ள தீ வச்சுட்டு போறான். அவன் பொண்ணா காரை எடுத்துக்கிட்டு வர சொன்ன இடத்துக்கு போய் அவளையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறான். போகும்போது இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறா கே. அப்போ ஹீரோ கையில ரத்தம் வரத பார்த்துட்டு நாம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு நாம இந்த பேக்கை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல டெலிவர் பண்ணணும்னு சொல்றான். அந்த பேக்ல என்ன இருக்கு, பணமானு கேக்குறா கேத். ஹீரோவும் ஆமான்னு சொல்ல நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றா கேத். அவளை சமாதானப்படுத்திட்டு ஃபில்லிய வர சொன்ன இடத்துக்கு வந்த உடனே அவனோட பர்ஸ் ஏடிஎம் கார்டுலாம் அவகிட்ட கொடுத்துட்டு காரை எடுத்துக்கிட்டு அவளோட அங்கிள் வீட்டுக்கே திரும்ப போக சொல்றான். அவனும் அழுதுகிட்டே அவன் சொல்றத கேக்குறா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி கிளம்ப சொல்லிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு உள்ள போறான் ஹீரோ. காரை எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போற கேத் மறுபடியும் காரை திருப்பி டாப் ஃப்ளோருக்கு போறா. அங்க ஹீரோ ஃபில்லி கூட பேசிட்டு இருக்கான். ஜெசிகாவை அனுப்ப சொல்லி ஹீரோ சொல்ல பணத்தை வச்சுட்டு பின்னாடி போக சொல்றான் ஃபில்லி. ஆனா பேக்கை எரிச்சிருவேன்னு ஹீரோ மிரட்ட ஜெசிகாவை அவன் கிட்ட அனுப்பி வைக்கிறான். அப்பதான் அவளோட அம்மா அங்க இருக்கிறது கேட்க தெரியுது. ஜெசிகாவை ஓட சொல்லிட்டு நெருப்பு பாட்டில ஃபில்லியோட கார் மேல வீசிட்டு ஓடுறான் ஹீரோ. உடனே கேத்தும் கார் எடுத்துட்டு கீழே வரா. ஹீரோ கீழே இறங்கி வரத பார்த்துட்டு அவனை கார்ல வந்து ஏற சொல்றா. அவன் வந்து ஏறும்போது அம்மா எங்கன்னு கேக்குறா. அம்மாக்கு ஒன்னும் ஆகல, சேஃபா இருக்காங்க, அவங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க, வேகமா காரை எடுன்னு சொல்றான் ஹீரோ. அவங்க அந்த பில்டிங்கை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க பின்னாடி வரலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டிரைவர் சீட்டுக்கு மாறுற ஹீரோ அவங்க பின்னாடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றான். அவங்க பின்னாடி வந்த உடனே வேகமா காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அவங்களும் அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ வெஸ்டர்ன் கேங் லீடர் கால் பண்றான். நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவன் கேட்க நாங்க அங்க இருந்து வந்துட்டோம், ஃபில்லி எங்களை ஃபாலோ பண்ணி வரான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு இடத்த சொல்லி அங்க வர சொல்றான். அப்போ ஃபில்லி அவங்க காரை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கேத் பயத்துல கத்துறா. ஹீரோ அவன் சொன்ன இடத்துக்கு வர ஃபில்லியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அங்க ஏற்கனவே ரெடியா இருக்கிற வெஸ்டர்ன் கேங் ஆளுங்க அவனை ஷூட் பண்ணி கொண்டாடுறாங்க. கடைசியில ஹீரோ அந்த பேக்கை கொண்டு போய் வெஸ்டர்ன் கேங் லீடர் கிட்ட கொடுக்கறான். அவனும் பேக்கை வாங்கிட்டு ஹீரோவை போக சொல்றான். ஹீரோவும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். போற வழியில அம்மா எங்கன்னு கேட்க அவங்களதான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய்
போய் நிறுத்துறான். அவனோட வைஃபும் அங்க இருக்க கேத் அவகிட்ட போறா. கேத் உள்ள இருந்து அவனை பார்க்க அவளை பார்த்து ஹீரோ சிரிக்கிறதோட இந்த படமும் முடியுது.